ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணாங்கிற 26வது பாசுரத்தில் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் மாலேங்கிற பதம் பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ணுவார்கள் நம் பூர்வர்கள். இன்றைக்கு ராமபரமா அந்த மாலை நாம் அனுபவிக்கலாம். கிருஷ்ணாவதாரத்தில் பிரதான குணம் ஆஸ்ரித வியாமோகம். ராமாவதாரத்தில் பிரதான குணம் ஆஸ்ரித வாத்சல்யம். சரணம்னு ஒரு பக்தன் வந்தால் அவனை காப்பாற்றுறது, அவன்கிட்ட கருணை காட்டுறது, அவனை ரட்சிக்கிறது. ராமாயணம்ங்கிறதே சரணாகதி சாஸ்திரம். அதை பல இடங்களில் காட்டினார் வால்மீகி. பாலகாண்டத்தில் தேவர்கள் சரணாகதி பண்ணான். அயோத்தியா காண்டத்தில் லக்ஷ்மணரும் பரதனும் சரணாகதி பண்ணான். ஆரண்ய காண்டத்தில் ரிஷிகள் காக்காசுரன் சரணாகதி. சுந்தர காண்டத்தில் ராட்சசிகள் சீதைக்கிட்ட சரணாகதி அவா பண்ணலை, ஆனால் சீதை அதை சரணாகதியாக ஏத்துண்டுட்டான். யுத்த காண்டத்தில் விபீஷணன் சரணாகதி. உத்தரகாண்டத்திலையும் மாலி சுமாலிங்கிற அசுரர்களை வதைக்க தேவர்கள் நாராயணன் கிட்ட சரணாகதி பண்ணினான். அப்போ ராமாயணத்தில் எந்த ஒரு காண்டத்தை தொட்டாலும் சரணாகதர்களை ரட்சிக்கிறான். அதனால ஆஸ்ரித வாத்சல்யம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆச்சரியமான குணங்கள் உடையவர் எங்கள் ராகவன்னு அயோத்தி ஜனங்களே சொல்றார். பிரஜா சுகத்வே சந்திரஸ்ய, பிரஜைகளுக்கு சௌக்கியத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கிற விஷயத்தில் சந்திரன் போல இருப்பார். வீரியத்தில் இந்திரன் போல இருப்பார். வசுதாய க்ஷமா குணைகி, பொறுமைங்கிற குணத்தை பார்த்தா பூமிக்கு சமமாக இருப்பார். நல்ல வித்யாபியாசம் பண்ணியிருக்கார். எல்லாரிடத்திலும் பிரியமான வார்த்தையைத்தான் பேசுவார். பிரியாவாதிச்ச பூதானாம் சத்யாவாதிச்ச ராகவக, பிரியமாகவும் இருப்பார், சத்தியமே பேசுவார். சத்திய சந்தன் எங்கள் ராமன் அப்படிங்கிறார்கள் அயோத்தி பிரஜைகள். பகுபிருத்தா பகுஸ்ரத்தானாம் பிருத்தானாம் பிராமணானாம் உபாசித. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, சாஸ்திரம் வாசிச்ச வயசுல விருத்தாளாய் இருக்கிற பிராமணால சேவிப்பாராம். அப்படி ஒரு நல்ல குணம் எங்கள் ராமருக்குங்கிறார்கள். யுத்த சாஸ்திரத்தில் பாண்டித்யம் உள்ளவர். சண்டைக்கு போய் ஜெயிக்காம திரும்ப மாட்டார். இவ்வளவு குணங்கள் பூரணமாக இருந்தாலும் எங்கள் ராமனுக்கு கர்வமே கிடையாது. பௌரான் ஸ்வஜனவன் நித்தியம் குச்சலம் பரிபிரச்சதி. அயோத்தி ஜனங்களுடைய வீட்டுக்கு போய் குச்சலம் விசாரிப்பாராம். ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போவாராம். உங்கள் கிரகத்தில் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கேளா, குழந்தைகள்லாம் சௌக்கியமா, பெண்கள்லாம் சௌக்கியமா இப்படின்னு அன்போடு விசாரிப்பாராம். புத்திரேஷு அக்னீஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச அப்படின்னு ஸ்லோகம். பிராமணர் வீட்டுக்கு போவாராம். அக்னிஹோத்திரம்லாம் பண்ணுறீங்களா, காலக்ஷேபம் நன்னா நடக்கிறதா, உங்களோட சிஷ்யாள்லாம் சௌக்கியமாக இருக்காளா, ஆற்றுல தேவிகள்லாம் சௌக்கியமா, இப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுற பிராமணர்கிட்ட போய் விசாரிப்பாராம். இன்னொரு கிரகத்துக்கு போவார். அங்கே வேலைக்காரெல்லாம் வேலை பண்ணின்னு இருப்பா. உங்கள் வேலைக்காரெல்லாம் சரியாக வேலை பண்ணுறாளா, அவள்லாம் சௌக்கியமாக இருக்காளா, இப்படி விசாரிப்பாராம். எப்போ விசாரிப்பார்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு, இல்லை மாதத்தில் ஒரு தடவை அப்படி போவாரான்னா நித்தியம் குச்சலம் பரிபிரச்சதி அப்படின்னு சொல்கிறார். தினமும் எல்லோர் வீட்டுக்கும் போய் விசாரிப்பார். உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? ஏன்னா அவள் ரொம்ப வயசான தம்பதிகள். அவள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்லாம் வந்தால், நீங்கள் ரொம்ப வயசானவாளாக இருக்கேள், உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? உங்காத்து கல்யாண பத்திரிக்கை யார்கிட்டையாவது கொண்டு போய் கொடுக்கணுமா? நான் போய் கொடுத்துட்டு வரேனே அப்படின்னு வர. குசலம் பிரச்சதின்னு இல்லை, குச்சலம் பரிபிரச்சதி. சகலவிதமான குச்சல பிரசனங்களையும் நாசூக்கா வேற கேட்பாராம்.
அக்னிஹோத்திரம் பண்ணுறீரான்னு போய் கேட்க மாட்டாராம். அக்னிஹோத்திரத்துக்கு பசு வேணுமா, பசுவை காப்பாற்ற ஐஸ்வர்யம் வேணுமா, நான் தரேன் அப்படின்னு வரான். நித்தியம் குசலம் பரிபிரச்சதி, நித்தியம் குசலம் விசாரிப்பாரான். பேப்பர்காரன் பால்காரன் வரானோ என்னமோ தெரியாது, ஆனால் ராமர் நிச்சயம் எல்லார் கிரகத்துக்கும் வந்து குசல பிரச்சனம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாராம். வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதக. யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா யாருக்கு அந்த கஷ்டம் வந்ததோ அவளை காட்டிலும் அதிகமாக இவர் வருத்தப்படுவார். உடனே அவளுக்கு அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிற வரையிலும் ஓய மாட்டார். அவள் கஷ்டம் தீர்ந்தாதான் சந்தோஷப்படுவாரா ராமர். ஊரில் ஒத்தன் கஷ்டப்பட்டாலும் அந்த துக்கத்தை ராமருடைய முகத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிறார். உற்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஊரில் யார் கிரகத்திலேயாவது கல்யாணம்னா தன் வீட்டு கல்யாணம் மாதிரி ஒரு அப்பாவை போல ரொம்ப சந்தோஷப்படுவாராம். எல்லோரும் சந்தோஷமாக இருந்தாதான் ராமன் சந்தோஷமாக இருப்பார். இப்படி அயோத்தி மக்கள் கிட்ட வியாமோகம் கொண்டவர் ராமர், வாத்சல்யம் உடையவர் ராமர் அப்படின்னு சொல்லப்படுறது. திரிஜடர் அப்படிங்கிற ஒரு உஞ்சி விருத்தி பிராமணர். அவர் ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தார், தனம் கிடையாது, அவருக்கு நிறைய குழந்தைகள். அவருக்கு கோதானம் பண்ணுறார். எப்படி பண்ணுறார் அப்படின்னா, அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு தடியை ஊனிட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த தடியை என்ன பண்ணுங்கோ, எவ்வளவு தூரம் உங்களால் தூக்கி வீசி எரிய முடியுமோ எரிங்கோ, அவ்வளவு தூரத்துக்கு நான் பசுதானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். வயசான கிழவரவர் கச்சத்தை இழுத்து கட்டின்றார். கந்தல் வேஷ்டி, இங்கே இழுத்தா அங்கே தெரியறது, அங்கே இழுத்தா அங்கே தெரியறது. பலம் எங்கேருந்து வந்ததோ அவருக்கு தெரியல. அந்த கழியை மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க அந்த கழியை சுழட்டி சுழட்டி ஓங்கி வீசினார். ச தீர்த்வா சரையூ தீரம் தண்டக தஸ்ய கராச்சுதக. அந்த தடி அத்தனை அரண்மனையும் தாண்டி ராஜவீதிகளையும் தாண்டி சரையு நதிக்கரையில் போய் விழுந்துடுத்தான். இந்த காட்சியை பார்த்த ராமருக்கு ஒரே சிரிப்பு. நான் பானம் போட்டால் கூட இவ்வளவு தூரம் போயிருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிண்டாராம். ராமர் கையால் கிடைக்க போகுதுன்னு அவ்வளவு சந்தோஷம் அந்த பிராமணருக்கு. பசுமாட்டை மட்டும் தானம் பண்ணலை, அதை மேய்க்கிறதுக்கு ஆட்கள், அதுக்கு சஞ்சாரம் பண்ண பூமி, அது தங்கறதுக்கு ஷெல்டர்னு எல்லாத்தையும் தானம் பண்ணாராம். இப்படி மக்கள்கிட்ட வியாமோகம் கொண்டவர், அன்பாக நடந்துக்கக்கூடியவர். மாலே அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் பொருந்தும் நம் ராமருக்கு. அது என்ன அப்படின்னா பாஸ்ன்னு அர்த்தம். எல்லோருக்கும் தலைவன், உயர்ந்தவன், அவனை விஞ்ச யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார்கள். அவனை பாஸ் அப்படின்னு தெரிஞ்சுட்டா யாரு, ரெண்டு பேர், மண்டோதரியும் தாரையும். இவன்தான் திருமால்னு தெரிஞ்சுட்டாளாம் அவ. மண்டோதரி சொல்றா ஒரு ஸ்லோகத்தில், வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனக அநாதிமத்ய நிதனோ மகதக பரமோ மகான் தமசக பரமோதாதா சங்க சக்கர கதாதரக. இவனுக்கு ஒப்பார் மிக்கார் கிடையாது, இவன்தான் பரமாத்மா, இவன்தான் பாஸ், இவன்தான் தலைவன்னு மண்டோதரி சொல்றார். தாரை கொண்டாடுறா பாருங்கோ. துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச இப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் விஷயம் இந்த ஸ்லோகத்தில் இருக்கான். அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காவோ. சர்வரசம் கந்தங்களுக்கு இருப்பிடமானவன் இவன், யாராலும் கிட்ட நெருங்க முடியாதவன், பரமாத்மா இவன், தலைவன், உயர்ந்தவன் இவன். இவனல்லவோ இங்கே காட்சி கொடுக்குறான்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டான். இப்படி ரெண்டு பேரும் ராமரை மால் அப்படின்னு அழைக்கிறார்கள், மாலையே அப்படின்னு அழைக்கிறார்கள், தலைவனே அப்படின்னு சொல்கிறார்கள். ராமரோட குணத்தையும் ரூபத்தையும் பார்த்து மாலேன்னு அழைச்சார்கள்.
எப்பேற்பட்ட குணம், எப்பேற்பட்ட ரூபம். வால்மீகி ஸ்லோகத்தை பாருங்க. கந்தர்வராஜ பிரதிமம் லோகே விக்யாத பௌருஷம் தீர்க்கபாகும் மகாசத்வம் மத்த மாதங்க காமினம் சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். கந்தர்வராஜ பிரதிமம், கந்தர்வராஜனுக்கு சமமான அழகு, வசந்த அழகு. லோகே விக்யாத பௌருஷம், ஆண் பிள்ளைன்னா இவர் ஒருவர் தான் ஆண் பிள்ளை. மற்ற ஆண்கள்லாம் பெண்ணுக்கு ஆண் வேஷம் போட்ட மாதிரி இருப்பாளாம். தீர்க்கபாகும் மகாசத்வம், ஆச்சானுபாகுவா இருப்பார், சக்தி படைச்சவர். மதயானை அசைஞ்சு நடக்கிற மாதிரி கம்பீரமாக நடப்பாராம். அதீப பிரியதர்சனம், ராமனை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சத்ருவுக்கு கூட ராமனை பார்த்தா பிடிக்குமா. அவ்வளவு அழகான ரூபம். அவனுக்கு மிக்காரி இவ பிடிச்சு போயிடும். மறுவினிய மைந்தன் அப்படிங்கிறார் ஆழ்வார் ஒரு பாசுரத்தில். மறுவ மறுவ இனிய மைந்தா பயிலவினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன் அப்படிங்கிறார் ஆழ்வார். பார்க்க பார்க்க பிடிச்சு போயிடும் அப்படிங்கிறார். அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ராமரை சேவிச்சா கண்ணும் மனசும் பறி போயிடும். கண்ணு பூரா ராமரே நிறைஞ்சு நிற்பார், மனசு பூரா ராமர் தான். என் அமுதினை கண்ட கண்கள் மத்தம் நின்னை காணாவேன்னு சொல்கிறமே அந்த மாதிரி. இவருடைய திருமேனி அழகை சேவிச்சா கண் பறி போயிடும். கண்ணை பறிக்கிற அழகு இவரோடது. இவருடைய பெருந்தன்மையான குணங்களை கண்டா மனசு பறி போயிடும். கத்தி எடுத்து வீசி ராமர் வெற்றத்துக்கு வரார், கொல்ல வராரே அப்படின்னு தோணாதான். அடாடா என்ன அழகு, இப்பேற்பட்ட அழகன் என் கண் முன்னாடி வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்த்து எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படுவானா அவன். ராமன் உனக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, ராமன் ஏதாவது கொடுக்கணுமா என்ன? திருமேனியோட சௌந்தரியமே போருமே, அந்த அழகு எல்லா க்ஷேமங்களையும் வாரித்தருமே. இப்படி ஒருத்தன் உண்டா அப்படின்னு தோணக்கூடிய மால் நம் ராமச்சந்திரன் பிரபு. இப்படி மாலேங்கிற பதம் பிரபு ராமருக்கும் பொருந்தும்னு வியாக்கியானம் பண்ணுறார்கள் நம் முன்னோர்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.